செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவையில் நாளையுடன் முடிவடையும் வேட்புமனு தாக்கல். அதிகாரப்பூர்வ வேட்பாளர்கள் அறிவிக்கப்படாததால் குழப்பம். காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் சார்லஸ் மார்டின் சுவாமி தரிசனம். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்று பேட்டி. ஆரோவிலில் பதற்றமான வாக்குச்சாவடி பகுதிகளில் எல்லை பாதுகாப்பு படையினர் ரோந்து. சட்டமன்ற தேர்தல் எதிரொலி. அதிமுக வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பு. உப்பளம் தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் போட்டி. இனி விரிவான செய்திகள். புதுவையில் நாளையுடன் வேட்புமனு தாக்கல் முடிவடைகிறதா? அதிகாரப்பூர்வ வேட்பாளர்கள் அறிவிக்கப்படாததால் குழப்பம் ஏற்பட்டுள்ளதா? புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெறுகிறதா? சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 16ஆம் தேதி தொடங்கியது. தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் உடனடியாக தொடங்கியதை அரசியல் கட்சிகள் எதிர்பார்க்கவில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியிலும் இந்தியா கூட்டணியிலும் முடிவு ஏற்படாததால் முதல் 2 நாட்கள் யாரும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்யவில்லை. 18ஆம் தேதி அமாவாசை என்பதால் அன்றைய தினத்தில் கூட்டணி தொகுதி பங்கீடு முடிவு ஏற்படாமலேயே காங்கிரஸ், திமுக, லட்சிய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கட்சியினர் சுயேட்சைகள் மனு தாக்கல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து மறுநாள் அமாவாசைக்கு மறுநாள் பாட்டிமை என்பதால் அதிக அளவில் மனு தாக்கல் செய்யப்படவில்லை. ஆனால் வேட்புமனு தாக்கல் தொடங்கிய 4வது நாளான வெள்ளிக்கிழமையன்று கூட்டணி முடிவு ஏற்படாமலேயே இழுபறி இருந்த நிலையிலும் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் நமச்சிவாயம், திருமுருகன், சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட 120 பேர் மனு தாக்கல் செய்தனர். மொத்தமாக 29 தொகுதிகளில் 119 பேர் 135 மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். ராஜ்பவன் தொகுதியில் மட்டும் இதுவரை யாரும் மனு தாக்கல் செய்யவில்லை. இந்நிலையில் நாளை மதியம் 3 மணியுடன் வேட்புமனு தாக்கல் முடிகிறது. அதே நேரத்தில் பாஜக தரப்பில் 9 தொகுதிக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள என்ஆர் காங்கிரஸ், அதிமுக, லட்சிய ஜனநாயக கட்சி வேட்பாளர்களை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. இதேபோல இந்தியா கூட்டணியில் திமுக, காங்கிரஸ், இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிக்கான வேட்பாளர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. இத்தகைய பரபரப்பான சூழலில் வேட்புமனு தாக்கல் நாளை நிறைவடைகிறது. காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்று பேட்டியளித்துள்ளார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், தங்களது கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தர்பூசணி சின்னத்தில் போட்டியிட உள்ளதாகவும், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ளது, முதலமைச்சர் ரங்கசாமி நல்ல ஆதரவை பெற்றுள்ளார், பல நல்ல திட்டங்களை செயல்படுத்தியுள்ளார் என்றார். மேலும் பாஜக மற்றும் அதிமுக கூட்டணியுடன் இணைந்து செயல்பட்டு வருவதாகவும், தங்களது வெற்றி பிரகாசமாக உள்ளது என்றார். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் என்பதால் மத்திய அரசின் ஆதரவு அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். அதேபோல திமுக, காங்கிரஸ் கூட்டணி இதுவரை உறுதி செய்யப்படவில்லை என்றும், தங்களது கட்சி தேர்தலை சந்திக்க முழுமையாக தயாராக உள்ளதாகவும், புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற தங்களது கூட்டணி அரசு அமைந்தால் பிரதமரை சந்தித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். ஆரோவிலில் பதற்றமான வாக்குச்சாவடி பகுதிகளில் எல்லை பாதுகாப்பு படையினர் ரோந்து சென்றனர். தமிழகத்தில் வருகின்ற 23ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலையொட்டி தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் தேர்தலின் போது பொதுமக்கள் நலன் மற்றும் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு தேர்தல் துறை பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பதற்றமான வாக்குச்சாவடி பகுதிகளான குயிலாப்பாளையம், இடையஞ்சாவடி பகுதிகளில் கோட்டக்குப்பம் துணை காவல் கண்காணிப்பாளர் ரூபன்குமார் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் மற்றும் ஆயுதப்படை காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். இதில் ஆரோவில் காவல் நிலைய ஆய்வாளர் திருமால் மற்றும் துணை ஆய்வாளர்கள் கலந்து கொண்டனர். அதிமுக வேட்பாளர் பட்டியல் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளது. இதில் உப்பளம் தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் போட்டியிடுகிறார். புதுவை சட்டமன்ற தேர்தல் வரும் 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதில் அதிமுக 2 இடங்களில் போட்டியிடுகிறது. இதனிடையே அதிமுக கழக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமி அதிகாரப்பூர்வ வேட்பாளர் பட்டியலை அறிவித்துள்ளார். அதன்படி உப்பளம் தொகுதியில் புதுச்சேரி மாநில செயலாளர் அன்பழகன், உருளையன்பேட்டை தொகுதியில் முன்னாள் துணை செயலாளர் காந்தி ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் இருவரும் நாளை வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளனர். உப்பளம் தொகுதியில் கடந்த 2001ஆம் ஆண்டு முதன்முறையாக போட்டியிட்டு அன்பழகன் வெற்றி பெற்றார்.
தொடர்ந்து 2006, 2011, 2016 என்று 4 முறை தொடர்ந்து வெற்றி பெற்றார். கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்தார். தற்போது 6வது முறையாக மீண்டும் உப்பளம் தொகுதியில் அன்பழகன் களமிறங்குகிறார். பாகூர் அருகே மணல்மேட்டை ஆக்கிரமித்த விவசாயி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பாகூர் அருகே மணப்பட்டு கிராமத்தில் உள்ள விவசாயி ஒருவர் தன்னுடைய நிலத்தையொட்டியுள்ள அரிதான இயற்கை மணல்மேட்டை சமன்படுத்தி நிலமாக மாற்றி வந்துள்ளார். இதன் மூலமாக ஆக்கிரமிப்பு நிலத்தில் விவசாயம் செய்து வருவதாகவும் தொடர்ந்து ஆக்கிரமிப்பு பரப்பை அதிகரித்து கொண்டு செல்வதாக வருவாய் மற்றும் சுற்றுச்சூழல் மற்றும் காவல்துறைக்கு புகார்கள் சென்றது. இதனையடுத்து பாகூர் தாசில்தார் ராஜலட்சுமி தலைமையான வருவாய் அதிகாரிகள் மற்றும் நில அளவையர்கள் சமீபத்தில் மணப்பட்டு கிராமத்தில் மணல்மேடு ஆக்கிரமிப்பு பகுதியில் அளவீடு செய்யும் பணியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மணப்பட்டு கிராம நிர்வாக அலுவலர் கோகுல்ராஜ் கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதில் மணப்பட்டு பகுதியைச் சேர்ந்த சிங்காரவேலு என்பவர் அரசுக்கு சொந்தமான மணல்மேட்டை ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக புகார் மனுவில் கூறியுள்ளார். அதன்படி சிங்காரவேலு மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மண்ணாடிப்பட்டு தொகுதியில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் தனது ஆதரவாளர்களுடன் தாமரை சின்னத்திற்கு வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக அமைச்சர் நமச்சிவாயத்தை வரவேற்கும் விதமாக மண்ணாடிப்பட்டு பகுதியில் உள்ள திரௌபதி அம்மன் கோவில் திடலில் உள்ள ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது. தொடர்ந்து அவருக்கு பொன்னாடை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அவர் வீடு வீடாக சென்று தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க கேட்டுக்கொண்டார். பாஜக கட்சியின் அனைத்து பிரிவு தலைவர்கள், செயலாளர்கள், தொண்டர்கள் இதில் கலந்து கொண்டனர். வில்லியனூர் கெங்கைமுத்து மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை வில்லியனூர் புதுப்பேட் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ கெங்கைமுத்து மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. வெள்ளிக்கிழமை கணபதி ஹோமத்துடன் பூஜைகள் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து நேற்று வாஸ்து சாந்தி, லட்சுமி ஹோமம், கோபூஜை, கரிவலம், கும்ப அலங்காரம், முதற்கால யாகசாலை பூஜை ஆரம்பம் உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 2ஆம் கால யாகசாலை பூஜைகள், நாடி சந்தானம், யாத்ராதானம், கடம் புறப்பாடு நடைபெற்று மூல மந்திரங்கள் ஓத விமான கோபுரங்களுக்கு மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாட்டினை ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 7 தொகுதிகளில் தனித்து போட்டியிட உள்ளது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளது. இதுகுறித்து மாநில பொதுச் செயலாளர் ஜிகினி முகமது அலி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மொத்தம் 7 தொகுதிகளில் கட்சி தனித்து வேட்பாளர்களை நிறுத்தும் என்றார். இதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இதற்கு முன்பு இந்தியா கூட்டணியில் அங்கம் வகித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் புதுச்சேரியில் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் மற்றும் திமுக இடையே நீடித்து வரும் கருத்து வேறுபாடுகள் மற்றும் இடஒதுக்கீடு பிரச்சினை காரணமாக இந்த தேர்தலில் தனித்து களமிறங்கும் முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் கட்சியின் தனித்துவ ஆதரவை வெளிப்படுத்தும் நோக்கமும் உள்ளதாக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் தமிழகத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தொடர்ந்து கூட்டணியிலேயே செயல்பட்டு வருகிறது. மாநில அரசியல் சூழ்நிலைகளின் வேறுபாடு காரணமாக புதுச்சேரியில் தனிப்பட்ட அணுகுமுறைகளை கட்சி தேர்வு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. காமராஜர் நகர் தொகுதியில் லெனின் துரை தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். புதுச்சேரி காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதியில் சோசியலிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிடும் வழக்கறிஞர் லெனின் துரை தேர்தலை முன்னிட்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்கு உட்பட்ட சுதந்திர பொன்விழா நகர் பகுதியில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து ஆதரவு கோரினார். அப்போது மக்களின் குறைகள் மற்றும் தேவைகளை கவனமாக கேட்டறிந்த அவர் தான் தேர்வு செய்யப்பட்டால் அவற்றை முன்னுரிமையுடன் தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். குடிநீர், சாலை, கழிவுநீர், வடிகால் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் தொடர்பான பிரச்சனைகள் குறித்து பொதுமக்கள் முன்வைத்த கோரிக்கைகளையும் பதிவு செய்தார். இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். நாம் தமிழர் கட்சியின் வில்லியனூர் வேட்பாளர் ரமேஷ் பரப்புரை பிரச்சாரம் மேற்கொண்டார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் வில்லியனூரில் வேட்புமனுவை ரமேஷ் தாக்கல் செய்தார்.
நாம் தமிழர் கட்சி புதுச்சேரி மாநிலத்தில் 28 வேட்பாளர்களை அறிவித்து வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறதா? வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ரமேஷ் ஒதியம்பட்டு வண்ணார பரதேசி சுவாமி சித்தர் கோவிலில் துண்டறிக்கையை வைத்து வணங்கி மக்களிடம் துண்டறிக்கையை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சியின் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி மாற்று வேட்பாளர் மதியழகன், நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் சிவகுமார், நாம் தமிழர் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் திருமுருகன், தகவல் தொழில்நுட்ப பாசறை அமுதன், பாலன், வில்லியனூர் வீராசாமி, ஆனந்த பாஸ்கர், LNT கிருஷ்ணமூர்த்தி, செல்வகுமார் உள்ளிட்ட பலரும் நாம் தமிழர் கட்சியின் துண்டறிக்கையை பொதுமக்களிடம் வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 13,380 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 1,07,040 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 2,470 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவையில் நாளையுடன் முடிவடையும் வேட்புமனு தாக்கல். அதிகாரப்பூர்வ வேட்பாளர்கள் அறிவிக்கப்படாததால் குழப்பம். காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் சார்லஸ் மார்டின் சுவாமி தரிசனம். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்று பேட்டி. ஆரோவிலில் பதற்றமான வாக்குச்சாவடி பகுதிகளில் எல்லை பாதுகாப்பு படையினர் ரோந்து. சட்டமன்ற தேர்தல் எதிரொலி. அதிமுக வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பு. உப்பளம் தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் போட்டி. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.